ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்வீட் பண்ணுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு சுகர், அப்புறம் ஒரு பன்னு, அப்புறம் டால்டா வேணும். டால்டா போட்டிங்கன்னா ஸ்வீட் பன்னு, டால்டா போடாமல் பட்டர் போட்டிங்க அப்படின்னா பட்டர் பன்னு. இப்போது பன்னுக்குள்ளே அந்த சுகரை போடுங்க. நிறையா இனிப்பாக வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன். எனக்கு ரொம்ப இனிப்பாக வேணும், அதனால் நான் 2 பக்கமும் போடுறேன். நார்மலாக ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டால்டா இருக்குல்ல, டால்டாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சிடணும். அதுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு ஆக்சுவலாக சமையல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது யார் வேணால் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டால்டா உள்ளே வச்சாச்சு. அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசை சட்டியில் வச்சுருங்க. தோசை சட்டியில் வச்சிட்டிங்கன்னா தீ ரொம்ப லைட்டாக தான் வைக்கணும், அதாவது சிம்மில் தான் வைக்கணும். கேஸ் அடுப்பை ரொம்ப தீ வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் கருகிரும். அதில் லைட்டாக அப்படியே டால்டா மேலே விடுங்க. டால்டா மேலே விட்டு அது அப்படியே இதாகணும், வேக விடுங்க. ஆனால் நல்லா டால்டா நிறைய போடுங்க, அப்போ தான் அந்த பன்னு அதில் இதாகி டேஸ்ட் நிறையா கிடைக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் பன்னு ஃபுல்லாக டால்டாவில். டால்டா போட்டுட்டு இப்படியே விட்டுறக்கூடாது, கரண்டி எடுத்து பன்னை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் தான் அந்த சாஃப்டாக ஆகும். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நல்லா புஷ் பண்ணி விடணும். நல்லா புஷ் பண்ணி விட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப போட்டு மாற்றி மாற்றி பரட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கருகிடும். கருகிடுச்சுன்னா அந்த சாப்பாடு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பரட்டிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு, 5 மினிட்ஸ் கூட அதிகம்தான், ஒரு 5 மினிட்ஸ்க்கு பரட்டிகிட்டே இருங்க. அந்த உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக அப்படியே நனைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் சாஃப்டாக. அந்த வந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்வீட் பன் ரெடி. வீட்டில் யாருமே இல்லை, உங்களுக்கு சாப்பாடு செய்ய தெரில அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.